நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். தற்காலங்களில் நமது நாடு ரஷ்யாவுடன் மிக அதிக அளவிலான நெருக்கத்தை உருவாக்கி கொள்ள விரும்புகிறது. கடந்த 3 மாதங்களுக்குள் நமது பிரதமர் திரு மோடி அவர்கள் ரஷ்யாவிற்கு 2 முறை சென்று வந்து விட்டார். இந்த 2 முறை அவர் ரஷ்யா சென்றபோது அவருக்கு மிக மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக பேணி பாதுகாத்து வந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளாக ரஷ்யாவுடன் நாம் அதிகமான டிப்ளமேட்டிக் உறவு வைத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா உருவாக்கி கொண்டு வந்ததையும் நீங்கள் அறிவீர்கள். கடந்த 4 ஆண்டுகளாக 2020ஆம் ஆண்டிலிருந்து பார்த்தோமானால் அல்லது திரு பைடன் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் ரஷ்யாவுடனான வர்த்தகம் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. ரஷ்யாவிடமிருந்து நாம் பெரும்பாலான ஆயுதங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்களை போட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதற்கு காரணம் 2017 முதல் 2021 வரை திரு ட்ரம்ப் அவர்கள் பிரசிடெண்டாக இருந்தபோது அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது காட்ஸா என்று சொல்லக்கூடிய கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட், காட்ஸா என்று கூறுவார்கள். இந்த சட்டத்தின் மூலம் ரஷ்யாவுடன் எந்த நாடு ஆயுதங்களை வாங்கினாலும் அல்லது வர்த்தகம் வைத்து கொண்டாலும் அந்த நாட்டுடன் தனது உறவை விலக்கி கொண்டு அவர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிப்பது என்றதன் அடிப்படையில் அமெரிக்கா தனது நாட்டில் ஒரு சட்டத்தை இயற்றியது. இந்த சட்டத்தின் மூலம் நாம் பெரும்பாலும் அதிலிருந்து எந்த விதமான ஆயுதங்களும் வாங்குவதற்கான ஒப்பந்தம் செய்யவில்லை. இருப்பினும் மிக துணிந்து ட்ரைம்ப் என்று சொல்லக்கூடிய S-400 என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு சிஸ்டம் 5 எண்களை வாங்குவதற்காக நாம் ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்தோம். ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான சண்டை ஆரம்பித்த பின்பு நம் மீது பொருளாதார தடை விதிப்பதற்காக பைடன் அரசு பல முறை முயன்றும் அதனால் முடியவில்லை. அதற்கு காரணம் நாம் அமெரிக்காவிற்கு அதிக அளவில் தேவைப்பட்டதுதான் காரணம் நண்பர்களே. ஆனால் தற்போது ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இருந்து நமது நாடு ரஷ்யாவுடனான நெருக்கத்தை மிக அதிக அளவிலான உச்சகட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. இவ்வாறு மிக நெருக்கமாக அதிக அளவில் ரஷ்யாவுடன் நெருங்கி செல்வதால் இந்தியா அமெரிக்காவிற்கு ஏதாவது சிக்னல் கொடுக்கின்றதா என்பதனையும் நாம் ஆராய வேண்டியுள்ளது நண்பர்களே. ஏனென்றால் இரு நாடுகளுமே இந்தியாவும் ரஷ்யாவும் மிக அதிக அளவில் நட்புறவு வைத்துக் கொள்ளாததற்கான சூழ்நிலைகள் பல ஏற்பட்டாலும் 2 நாடுகளுமே அதை ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் முதிர்ச்சியோடு செயல்பட்டு இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு எந்த விதத்திலும் கெட்டுவிடக்கூடாது என்ற நினைப்பில் இரு நாடுகளுமே முயன்று இந்த நட்புறவை பேணி பாதுகாத்து வருகிறது. எது எவ்வாறாக இருப்பினும் ஜனவரி மாதம் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் பிரசிடெண்டாக பதவியேற்க உள்ளார். திரு ட்ரம்ப் அவர்கள் 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரையிலான தனது ஆட்சி காலத்தில் நமது பிரதமர் திரு மோடி அவர்களிடம் மிக மிக நெருக்கமாக அவர் பழகி வந்தாலும் தற்போதுள்ள பல ஊடகங்களும் பல நாடுகளும் என்ன நினைக்கிறது என்றால் இந்தியாவிற்கு சாதகமான பல செயல்களை ட்ரம்ப் அவர்கள் செய்வார்கள். சைனாவிற்கு அதிக அளவில் வர்த்தக அளவிலான தொந்தரவுகளையும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான தொல்லைகளையும் அதிக அளவில் கொடுக்கக்கூடும் என்ற செய்திகள் பரவி வருகின்றன. ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு பிரசிடெண்டாக வந்தவுடன் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையான உறவில் மிக பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும். இரு நாடுகளும் தங்கள் உறவை பேணுவதில் அதிக அளவிலான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இரு நாடுகளும் எந்த விதமான ஆயுதங்களும் கொள்முதல் செய்யப்படாத அளவிற்கான பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது நாம் அதிக அளவில் எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறோம். இந்த எண்ணெய் இறக்குமதியை நிறுத்துமாறு திரு ட்ரம்ப் அவர்கள் நம்மை வற்புறுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாம் ஒப்பந்தம் செய்த மேலும் தற்போது ஒப்பந்தம் செய்துள்ள ஆயுதங்கள் அனைத்துமே வருவதில் தடை ஏற்படலாம் அல்லது தாமதம் ஏற்படலாம். ஏனென்றால் திரு ட்ரம்ப் அவர்கள் முழுமையாக இந்தியாவுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் அமெரிக்காவிடமிருந்து வாங்குமாறு அவர் அதிக அளவில் நிர்பந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் நண்பர்களே. ஏனென்றால் திரு ட்ரம்ப் அவர்கள் நண்பராக பழகுவார், ஆனால் எப்பொழுது அந்த நட்பை அவர் உதறி தள்ளுவார் என்று எதிர்பார்த்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு மிகவும் கோபப்படக்கூடியவர். திடீரென்று கோபப்பட்டு விடுவார், திடீரென்று எவ்வாறு பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசிவிடுவார். ஆகவே அவரின் பழக்கமானது நிரந்தரமானது அல்ல என்பதனை நமது பிரதமர் அவர்கள் நன்கு உணர்ந்திருப்பார். அதற்கு தகுந்தவாறு தான் அமெரிக்காவுடன் நமது நட்புறவு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.
ஆகவே அமெரிக்காவின் பிரசிடண்டாக திரு ட்ரம்ப் அவர்கள் வந்தவுடன் சீனாவிற்கு பல பிரச்சனைகள் அவர் கொடுத்து வந்தாலும் அதே நேரத்தில் இந்தியாவிற்கும் அவர் பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும். அவர் எப்படிப்பட்டவர் என்பது யாராலும் கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது நண்பர்களே. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இருந்து வந்த பனிப்போர் காலத்திலிருந்து இந்தியா தொடர்ந்து தனது நாட்டுக்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யாவிடமிருந்து தான் பெற்று வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். 70% மேலான நாட்டிற்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யா தான் நமக்கு சப்ளை செய்துள்ளது. $5 பில்லியன் மதிப்பிலான 5 எண்கள் S-400 சிஸ்டத்தினை நாம் இறக்குமதி செய்வதற்கு ஒப்பந்தம் செய்தபோது நம் மீது காட்சா சட்டத்தினை பயன்படுத்தி பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா முற்பட்டது. ஆனால் பல பேச்சுவார்த்தைகளின் மூலமும் தனது நாட்டிற்கு தேவையான ஆயுதங்களை பல நாடுகளிடமும் கலந்து வாங்கிக் கொள்வதாக இந்தியா உறுதியளித்ததன் பேரில் அதன் மீது காட்சா என்ற சட்டம் பயன்படுத்தப்படாமல் இருந்தது. ரஷ்யா உக்ரைன் போருக்கு அடுத்தபடியாக இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவின் பக்கம் இருந்து வந்ததால் அமெரிக்கா மற்றும் அதன் தோழமை நாடுகள் இந்தியாவை வேறு விதத்தில் பார்க்க ஆரம்பித்தன. இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து எவ்வாறாவது பிரித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல நாட்டு தலைவர்கள் இந்தியாவிடமிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். ஆனால் நமது நாடு எங்கள் நாட்டிற்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். எங்களது மக்களின் முன்னேற்றம் எங்களுக்கு தேவை. ஆகவே அடுத்த நாடுகள் என்ன செய்கின்றன என்பதனை பார்த்து அவர்களுக்கு தகுந்தவாறு இந்தியா நடந்து கொள்ள முடியாது. எங்களுக்கு தேவையானதை நாங்கள் தான் முடிவு செய்து கொள்ள முடியும் என்று உறுதியாக பதிலளித்து விட்டது. அதைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து நாம் எண்ணெய் இறக்குமதியை இன்று வரை தொடர்ந்து செய்து வருகிறோம். நமது பிரதமர் அவர்கள் 3வது முறையாக தேர்வு செய்யப்பட்டு இந்தியாவிற்கு பிரதமராக வந்த பின்பு ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையான இந்த உறவு மிக மிக அதிக அளவில் பலப்படுத்தப்பட்டுள்ளது நண்பர்களே. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பல ஆயுதங்களை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடந்து வருகின்றன. அமெரிக்கா மற்றும் அதன் தோழமை நாடுகள் இந்தியாவிற்கு தேவையான பல ஆயுதங்களையும் பல தொழில்நுட்பங்களையும் நாம் தந்து விடலாம், அதன் மூலம் இந்தியா ரஷ்யாவிற்கு செல்வதை தடுத்து விடலாம் என்ற எண்ணத்தில் பல ஆயுதங்களை தருவதாக கூறி வந்தன. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக திரு பைடன் அவர்கள் அமெரிக்காவை ஆட்சி செய்தும் இதுவரை எந்த விதமான அதிக அளவிலான ஆயுதங்களும் இந்தியாவிற்கு வந்து சேரவில்லை நண்பர்களே. MQ-9B என்ற ஆளில்லா விமானம் தருவதாக கடந்த 4 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தியும் தற்போது தான் கையெழுத்தாகியுள்ளது ஒப்பந்தம். ஆனால் அது 2035ஆம் ஆண்டு வரை அந்த ஆளில்லா விமானம் பெறுவதற்காக நாம் பொறுத்திருக்க வேண்டியுள்ளது நண்பர்களே. ஏதோ ஒரு காரணத்திற்காக MQ-9B 2 விமானங்களை அவர்கள் லீஸுக்காக கொடுத்துள்ளார்கள். P-8I என்ற ஒரு ஆளில்லா விமானத்தையும் 12 எண்கள் நமக்கு விற்பனை செய்துள்ளார்கள் நண்பர்களே. இது தவிர நமக்கு நமது உள்நாட்டிலே விமானங்களை தயாரிப்பதற்கு தேவையான F-404 இன்ஜின்களை தருவதாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்தம் செய்தும் விமானங்கள் தயாரிப்பதற்கான என்ஜின்கள் நம்ம நாட்டிற்கு இனியும் வந்து சேரவில்லை நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் அந்த விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களை மிகவும் தரம் உயர்ந்த என்ஜின்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று பல முறை நமக்கு ஆசை காட்டியும் இதுவரை ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் உள்ளது நண்பர்களே, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும். ஆகவே இவர்கள் அவ்வளவு எளிதாக தங்கள் நாட்டு ஆயுதத்தை இந்தியாவிற்கு தந்துவிட மாட்டார்கள். அவர்கள் தொழில்நுட்பத்தையும் அவ்வளவு எளிதாக நமக்கு கொடுத்து விட மாட்டார்கள். ஏனென்றால் நாம் அமெரிக்காவின் சொல்படியை கேட்டு அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. ஆனால் ரஷ்யா நமக்கு தேவையான ஆயுதங்களை எப்போது கேட்பார்கள் என்று எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாடு. எந்த விதமான ஆயுதமாக இருந்தாலும் எந்த விதமான தொழில்நுட்பங்கள் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றாலும் எல்லாவற்றிற்குமே மிக தயாராக கொடுப்பதற்கு ரஷ்யா காத்து கொண்டு இருக்கிறது நண்பர்களே. நமக்கு T-90 மெயின் பேட்டில் டேங்க் பீரங்கிகளை நமக்கு கொடுத்தது. அதனுடைய டெக்னாலஜியும் நமக்கு கொடுத்து அந்த T-90 பீரங்கிகளை நாம் நமது நாட்டிலே தயாரிக்கிறோம். மிக சிறந்த விமானமான Su-30MK என்ற விமானத்தினை தொழில்நுட்பத்துடன் நமக்கு கொடுத்து நமது உள்நாட்டிலேயே நாம் தயாரிக்கின்றோம் நண்பர்களே. அதே போன்று நம் நாட்டிற்கு தேவையான நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து நமக்கு கொடுத்துள்ளது. மிக சிறந்த நீர்மூழ்கி கப்பலான அணு ஆயுதத்தின் மூலம் தாக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலான சக்ரா 1, சக்ரா 2 போன்ற கப்பல்களை நமக்கு கடந்த 25 ஆண்டுகளாக கொடுத்து உதவியது ரஷ்யா நாடுதான் நண்பர்களே. ஆகவே ரஷ்யாவுடன் நமது நட்பு தொடர வேண்டும். அமெரிக்காவை எந்த விதத்திலும் நாம் நம்ப முடியாது என்ற ஒரு கோணத்தில் நாம் ரஷ்யாவிடம் தொடர்ந்து நட்பு கொள்ள வேண்டிய கட்டாயம் மட்டுமல்ல, இயற்கையின் முடிவும் அது போன்றுதான் தெரிகிறது.
அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் முன்னேறியதாக சரித்திரமில்லை. பொருளாதாரத்துறையில் எடுத்துக்கொண்டால் நேட்டோ நாடுகளும் முன்பிருந்த அளவிற்குத்தான் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரித்து வருகிறது. அந்த பொருளாதார வளர்ச்சியும் தற்போது கொரோனா காலத்திலிருந்து படு பாதாளத்திற்கு சென்று விட்டது இந்த நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி. ஆகவே ஐரோப்பிய நாடுகளெல்லாம் தற்போது பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் மிகவும் சிரமத்தில் இருந்து வருகின்றன. அமெரிக்கா அந்த நாடுகள் பொருளாதார வளர்ச்சி ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்கிறது. தன நாட்டிலிருந்து வேண்டிய ஆயுதங்களையும் அந்த நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளையும் கொடுத்து அமெரிக்கா அந்த நாடுகளை எல்லாம் தனது அடிமை நாடாக வைத்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானத்தில் ரஷ்யா சென்று அங்கு உள்ள பிரச்சனைகளை சமாளிக்க 1980ஆம் ஆண்டு வாக்கில் முயன்ற போது உடனே அதை தடுத்து நிறுத்தும் வகையில் அமெரிக்கா உள்ளே சென்று 25 ஆண்டுகளாக தலிபான்களை அடக்குகிறேன் என்று கூறிக்கொண்டு அந்த செயல் முடிவு பெறுவதற்கு முன்பாகவே அவர்கள் தாங்கள் கொண்டு வந்த ஆயுதங்களை ஆப்கானிஸ்தானிலே போட்டுவிட்டு அமெரிக்க இராணுவ வீரர்கள் சென்று விட்டார்கள். நண்பர்களே, தற்போது மியான்மரில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். நமது இந்தியாவுடனான நட்புரை வளர்க்க வேண்டும் என்று கூறி வரும் அமெரிக்கா நமது அண்டை நாடான வங்காளதேசத்தில் அங்கு எலெக்ஷன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் திருமதி ஹசீனா அவர்களை பதவியிலிருந்து நீக்கச் செய்து அங்கு அவர்களுக்கு தெரிந்த ஒரு நபரை அந்த தற்கால அரசிற்கு தலைவராக வைத்து அங்கு வங்காளதேசத்தை ஆண்டு வருகிறது அமெரிக்கா. சீனாவுடனான தனது பிரச்சனைகளை அதிக அளவில் வளர்த்து வருகிறது அமெரிக்கா. ஆகவே நாம் ரஷ்யாவுடன் ஆயுதங்களை வாங்குவதற்கு சென்றால் அமெரிக்காவின் எண்ணங்களின்படி நமது நாடு நடக்க முடியாது. நமது நாடு தனிப்பட்ட நாடு, அமெரிக்காவின் ஒரு மாநிலம் அல்ல. ஆகவே இதன் அடிப்படையாக கொண்டு நாம் நமது நாட்டின் நலனுக்காக நாம் செயல்படும்போது அது அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை. ஆகவே அமெரிக்கா நமக்கு வேண்டிய ஆயுதங்களை தருகிறேன் என்று கூறிக்கொண்டு ஆயுதங்களும் தராமல் சீனாவுடன் போரிடுவதற்கு வேண்டிய தூண்டுதல்களை அதிகமாக செய்து நமது நாட்டை சீனாவுடன் போரிட செய்து அப்பொழுது ஆயுதங்களை முழுவதும் நமக்கு விற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறது அமெரிக்கா. ஆகவே நாம் அமெரிக்காவை நம்பாமல் தற்போது ரஷ்யா பக்கம் சென்று கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து நாம் ரஷ்யாவுடன் தற்போதும் சில பேச்சுவார்த்தைகள் இராணுவ தளவாடங்களை வாங்குவதற்காக நமது அரசு செய்து வருகிறது. ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை பொறுத்துத்தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கக்கூடிய உறவு இருக்கப் போகிறது. அமெரிக்காவின் ட்ரம்ப் அவர்கள் இந்துக்களை நாங்கள் பாதுகாப்போம், இந்து கோயில்களை இடிக்கக்கூடாது, இந்துக்கள் மைனாரிட்டியாக உள்ள எந்த நாட்டிலும் அவர்களுக்கு பிரச்சனை செய்யக்கூடாது என்று தனது எலெக்ஷன் ட்ரெண்டுக்காக அவர் அவ்வாறு அப்போது கூறியிருந்தார். ஆகவே அவர் உண்மையிலேயே நமது நாட்டின் இந்துக்களுக்கும் பிற நாடுகளில் வாழக்கூடிய நமது இந்து மக்களுக்கும் அவர் நல்லது செய்ய போகிறாரா என்பதனை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நண்பர்களே, அவர் தனது நாடு அதிக அளவில் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று ஒரே குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தனது நாட்டிற்குள் வெளிநாட்டினர் யாரும் வந்து தொழில் செய்யக்கூடாது, வெளிநாட்டினர் யாரும் வந்து இங்கே வேலை பார்க்கக்கூடாது, எங்கள் நாட்டு மக்கள் தான் தொழில் செய்ய வேண்டும், எங்கள் நாட்டு மக்கள் தான் அனைத்து விதமான பணிகளும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவர் நமது இந்திய மக்கள் அங்கு பணி செய்வதை விசா கொடுப்பதனை நிறுத்தி அவர்களை வெளியேற்றவும் செய்யக்கூடும். ஆகவே அவர் எப்படிப்பட்டவர், எந்த நேரத்தில் சில நேரத்தில் நல்லவராக இருப்பார், சில நேரத்தில் மிகவும் மோசமானவராக இருப்பார். ஏனென்றால் கொரோனா காலத்தில் நாம் நமது நாட்டுக்கு தேவையான தடுப்பூசிகளை நாமே தயாரித்து பிற நாடுகளுக்கு இலவசமாகவும் நமது நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அதை பயன்படுத்தி வந்தோம். அங்கே அந்த கொரோனா தடுப்பூசி தேவைப்பட்டவுடன் அவர் என்ன கூறினார் என்றால், அமெரிக்கா இந்தியாவிடம் கேட்டிருக்கிறது, இந்தியா அமெரிக்காவுக்கு தராவிட்டால் பின்னர் என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் தான் இந்த ட்ரம்ப் அவர்கள். அப்போதும் அவர் நமது பிரதமர் அவர்களுடன் நட்புறவோடு இருந்தார். ஆனால் இந்தியா நம்ம நாட்டு மக்களும் அமெரிக்காவில் வாழ்வதால் அவர்களுக்கு நல்லபடியாக இருக்கட்டும் என்றதன் அடிப்படையில் உடனடியாக அமெரிக்கா கேட்ட அந்த தடுப்பூசியை அப்போது வழங்கியது. நண்பர்களே, ஆகவே ட்ரம்ப் வருகிறார் என்பதற்காக நமது இந்தியாவிற்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் என்று நாம் நினைத்து விட முடியாது. அவரின் மூடு அடிக்கடி மாறக்கூடியது. ஆகவே நாம் தொடர்ந்து ரஷ்யாவுடன் தான் அதிக அளவில் நட்பாக இருக்க போகிறோம். இதை உணர்ந்து தான் நமக்கு பல பிரச்சனைகளுக்கு செய்து வந்த சீனா ரஷ்யாவின் பேச்சை கேட்டு இந்தியாவுடனான பிரச்சனையை குறைத்து கொள்ளலாம். ஏனென்றால் அமெரிக்காவுடனான பிரச்சனைகளை சமாளிப்பது நமக்கு பெரிய அளவில் ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. ஆகவே இந்தியாவையும் நாம் எதிர்த்து கொண்டால் பின்னாளில் இந்தியா
ரஷ்யாவை விட்டுவிட்டு அமெரிக்கா பக்கம் சென்று விட்டால் அதிக அளவில் சீனாவிற்கு தொந்தரவு ஏற்படும் என்பதனை உணர்ந்து கொண்டு சீனா இந்தியாவையும் ரஷ்யாவையும் நண்பனாக ஆக்கிக்கொள்ள தற்போது அது முயன்று வருகிறது. ஆகவே இன்னும் வரும் காலங்களில் நாம் ரஷ்யாவுடன் ஆயுதங்களை அதிக அளவில் வாங்கப் போகிறோம் என்பதுதான் தற்போது உள்ள நிலைமை எடுத்துக்காட்டுகிறது. நண்பர்களே, இத்துடன் நமது தேசம் யூடியூப் வீடியோ சேனலின் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.